ஏழையா இருந்த லாசரு பரலோகம் போய்விட்டான், ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போய்விட்டான். இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஏழைகள் பரலோகம் செல்வார்கள், ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போய்விடுவான். அப்படியே பேசுவாங்க பாருங்களேன். முழுசா கதையை படிக்கவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. பணக்காரன் பரலோகம் போக மாட்டேங்கன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டுப்பாருங்க. ஆமாம்மா. ஆனால் அந்த லாசரு போய் உட்கார்ந்தான் பாருங்க, ஆபிரகாம், அவன் பெரிய பணக்காரன். அதே கதையிலேயே கான்ட்ரவர்சி இருக்கு பாருங்களேன். ஏழை தான் பரலோகம் போவான், பணக்காரன் நரகத்துக்கு போவான்றாங்களே. அப்புறம் ஆபிரகாம் எப்படி பரலோகத்துக்கு போனார்? அவர் பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு சொத்து வச்சிருந்தார். அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரர் வந்து ஆபிரகாம் தான். ஆபிரகாம் மடியில் தான் இவன் போய் உட்காடுறான். அப்போ இவன் பரலோகத்துக்கு போனது காரணம் ஏழையாக இருந்ததுனால இல்லை, கர்த்தரை நம்பினதுனால போனான். எப்படி சொல்கிறீங்க? அந்த கதையை நீங்கள் பாருங்கள். அந்த ஐஸ்வர்யவான் வந்து நரகத்தில் இருக்கிறான். அவன் ஐஸ்வர்யவானாக இருந்ததுனால நரகத்தில் இல்லை. அவன் சொல்கிறான் பாருங்க, பூமியில் என் சகோதரர் இருக்கிறாங்க, யாராவது போய் அவங்களுக்கு சொல்லணும், பெசாட்டி இங்கேருந்து யாராவது அனுப்புங்க அப்படின்னு அவன் ஆத்தும பாரம்லாம் அவனுக்கு அங்கே தான் வருது. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடிக்கு அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உமை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆத்தும பாரமும் ஆத்மாக்களுக்கான ஜபமும் நரகத்துக்கு போய் வருது. ஆபிரகாம் அவனை நோக்கி, இப்போ கவனிங்க, இதுதான் மேட்ரு. அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அவன் சொல்றான், இல்லை, இங்கிருந்து ஒருத்தன் போனா அவன் மாறிடுவான்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிக்கும் செவி கொடுக்காவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒரு எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான். இப்போ மேட்ரு என்னன்னா, சுவிசேஷத்தை இவன் நம்பாததுனால அங்கே உட்காந்துருக்கான். லாசரு நம்பினதுனால ஆபிரகாம் மடியில் உட்காந்துருக்கிறான். இவ்வளோதான் மேட்ரே தவிர ஏழ்மை அவனை பரலோகத்துக்கு கொண்டு போகல. யாரெல்லாம் பரலோகத்துக்கு போக ஆசைப்படுறீங்க? இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு அப்படி ஒரு கும்பல் உட்காந்துருக்காங்க. இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு நம்ம ஏழையாக இருந்து போயிடலான்னு அப்படியும் அந்த மாதிரி கூட்டமும் ஒரு கூட்டம் உட்காந்துட்டு தான் இருக்கு. ஏழையாயிட்டா போயிடலாம் அப்படின்ட்டு. அப்போ இயேசுக்கு என்ன மரியாதை, சிலுவைக்கு என்ன மரியாதை? அப்போ இயேசு வந்திருக்கவே வேண்டியதில்லை, இயேசு இவ்வளோ வேலை பண்ணிருக்கவே வேண்டியதில்லை. 50 பேர் ஏழையாயிருங்கன்னு மேலேருந்து ஒரு சத்தம் கொடுத்திருந்தாலே போயிருக்கும். ஏழையாக இருந்ததினால் அவன் பரலோகம் செல்லவில்லை, அவன் நம்பினான், ஆகையினால் சென்றான். இவ்வளோதான். இவன் நம்பலை, இவங்க கிடக்கிறான். இவ்வளோதான் மேட்ரு.